அவனை மேற்கொண்டு நின்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம சூழ்ந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, நம்ம கூட இருந்த நண்பர்கள் கூட அந்த நிமிஷத்துல நம்மளால விட்டு என்ன செஞ்சிருவாங்க, மாறி போயிடுவாங்க. எங்க போனாங்க? அவ்வளவு நேரம் நம்ம சுற்றி இருந்தாங்களே. நம்ம நன்றாக இருக்கும் பொழுது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம வாழ்ந்திருக்கும் போது, நம்ம செழித்து இருக்கும் போது, இத்தனை கூட்டம் நம்மளை சூழ்ந்து இருந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது இவங்கெல்லாம் எங்க சென்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்றைக்கு கூட நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒருவேளை நெருங்கி வரும் பொழுது கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே என் சத்துருக்கள் என் மேல என்ன செய்யக்கூடாது, களி கூறக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க விழுந்து போகிறதை குறித்து நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அக்கறைப்படுறது யாரு தான்? உங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் மட்டும்தான் அதை விரும்புவார். ஆனா நீ விழுந்து விட்ட அப்படின்னு சொன்னா, நீ எதுல விழுந்தியோ அதை விழுந்ததுக்காக களி கூறுகிற கூட்டம் எதுதான்? பகைஞனுடைய கூட்டம். ஹல்லேலூயா. ஆனா இந்த பகைஞனுடைய கூட்டம் களி கூறாதபடிக்கு எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறார், சொல்லுகிறார். தன்னுடைய இருதயத்தில் இருந்த அத்தனை மறைத்து வைத்திருந்த அத்தனை காரியங்களையும் அவன் தேவ சமூகத்தில் அவன் அப்படியே என்ன செய்தான், ஊற்றுகிறான் என்று பார்க்க. ஏன்னா நான் உம்முடைய கிருபையின் மேல நான் என்ன செய்திருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா.